நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மறு அறிவித்தல் வரை கடற்பரப்பில் மீன்பிடித்தல் மற்றும் கடற்பயணத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். பலத்த காற்று தொடர்பில் திணைக்களத்தினால் நேற்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு இன்று அமுலில். நவீன விவசாயத்தை கிராமத்துக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறையாக உரிமைய காணி பத்திரங்கள் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கிராம அபிவிருத்திக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கொரிய மொழி தேர்வில் சித்தியடைந்தவர்களுக்கு இன்று முதல் மருத்துவ பரிசோதனை. வடகொரியாவின் புதிய ஏவுகணை சோதனை தோல்வி. அவை தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 4 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, புலத்சிங்கல, மத்துகம, தொடங்கொட, வலல்லாவிட்ட, அகலவத்த, பாலிந்தனுவர, ஹொரண, கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல, கேகாலை, தெய்யோவிட்ட, தெரணிகல, யட்டியாந்தோட்ட, புலத்கோஹபிட்டிய, வரக்காபொல, மாவனல்ல, கலிகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கொத்மலை, ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல, ரத்தினபுரி, அயகம, கலவான, அஹேலியகொட, குருவிட்ட, பலாங்கொட, அலபாத்த, இம்புல்பே, நிவித்திகல, பல்மடுல்ல, ஓபநாயக, கஹாவத்த, கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, கம்பா மாவட்டத்தின் அத்தனகல்ல, கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களில் பெய்த மழை மற்றும் கடும் காற்றினால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 55,406 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் காற்றினால் மரங்கள் சரிந்து வீழ்ந்ததனால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அனர்த்த நிலைமை பற்றி ஆராயும் பேச்சுவார்த்தை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. தென்மேல் பருவப்பயிற்சி மழை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை தொடரக்கூடும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி கொழும்பில் உள்ள அபாயம் மிகுந்த மரங்களை வெட்டி அகற்றும் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அகற்றப்படும் மரங்களுக்கு பதிலாக கொழும்பு மாநகருக்கு பொருத்தமான வகையில் போக்குவரத்துக்கு பாதிப்பில்லாதவாறு மரங்களை நடுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. கேகாலை, கடுகண்ணாவை பிரதேசத்தில் கற்பாறைகள் விழும் அபாயம் நிலவும் சில பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற 2 மீனவர்களை காணவில்லை என்று கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை மீறி குறித்த மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை அதிக காற்று வீசி வருவதை கருத்தில் கொண்டு இன்றும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேல் சபரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்தினபுரியின் கரகல பிரதேசத்தில் அதிகளவான மழை பதிவாகியுள்ளது. அங்கு 143.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். விவசாய நவீனமயமாக்கல் வேலைத்திட்டத்தின் ஆரம்ப கட்ட முன்னெடுப்பாக உரிமையை காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வவுனியாவில் இடம்பெற்ற உரிமையை காணி வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். உரிமைய வேலைத்திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கி 700 முழு உரிமையுள்ள காணி உறுதிகள் ஜனாதிபதி தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா, மன்னார் மாவட்டங்களுக்கு 5400 முழு உரிமையுள்ள காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அதன் முதற்கட்டமாக இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கி வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 3 வருடங்களில் நவீன விவசாயத்தை கிராமத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மக்கள் தமது வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை தனியார் மயமாக்குவதாகும் என்றும் அது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நேரடியாக பங்களிப்பு செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார்.
கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் பல திட்டங்களை எதிர்வரும் சில மாதங்களில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதற்காக சுமார் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி புதிய விவசாய வேலை திட்டத்தை தயார் செய்யுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இயன்ற வரையில் புதிய விவசாய வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கொரிய மொழி பரீட்சையின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறவுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை அடுத்த மாதம் 6ஆம், 7ஆம், 10ஆம் தேதிகளில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாகாண அலுவலகங்கள், குடிவரவு பரீட்சை நிலையங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரிய மொழி பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டன. www.slbfe.lk என்ற இணையதளத்தினூடாக பெறுபவர்களை பார்வையிட முடியும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த இணையதள முகவரியை மீண்டும் அறிய தருகிறோம். www.slbfe.lk என்பதாகும். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கொரிய மொழி பரீட்சைக்காக 3580 பரீட்சார்த்திகள் தோற்றினர். அவர்களில் 3422 பேர் சித்தி அடைந்துள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. கல்வி பொதுத் தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக கேட்கும் மாணவர்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி நிதியம் இணைந்து வழங்கும் புலமைப் பரிசில் வேலை திட்டம் 2024-2025க்காக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவு திகதி ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த புலமைப் பரிசில் வழங்கும் திட்டம் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதால் தகுதி பெற்றுள்ள மாணவ மாணவிகள் தமது விண்ணப்பங்களை உரிய முறையில் நிரப்பி குறித்த திகதிக்கு முன்னர் தமது பிரதேச கிராம உத்தியோகத்தர் மற்றும் செயலாளரின் பரிந்துரையுடன் வகுப்பாசிரியர், பாடசாலை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரின் பரிந்துரையுடன் அனுப்பி வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை செயலாளர், ஜனாதிபதி நிதியம், இலக்கம் 35, 3ஆம் மாடி, லேக் ஹவுஸ் கட்டிடம், DR விஜயவர்தன மாவத்தை, கொழும்பு 10 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் மட்டும் அனுப்பி வைக்க வேண்டும். கடித உரையின் இடது பக்க மேல் முலையில் புலமைப் பரிசில் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் பாடசாலை உள்வாங்கப்பட்டுள்ள கல்வி வலயத்தின் பெயரையும் குறிப்பிடல் வேண்டும். இந்த புலமைப் பரிசில் வேலை திட்டத்தின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தினம் மே மாதம் 22ஆம் தேதி முடிவடைந்துள்ள போதிலும் கடந்த சில நாட்களில் நிலவிய பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக விண்ணப்பங்களை அனுப்ப முடியாத மாணவர்கள் அதிகமானோரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திகதி நீடிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கலனி கங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை, நீல்வளா கங்கை மற்றும் அத்தனகலு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ரீமால் சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை நோக்கி நகர்ந்துள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தரும் வாகனங்கள் தொடர்பில் விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய விமான நிலையத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்க தடை செய்யப்பட்டுள்ளது. விமான பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக வருகை தரும் வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் வருகை முனையத்தை விட்டு வெளியேற வேண்டும். 30 நிமிடங்களுக்கு மேல் விமான நிலையத்துக்கு அருகில் சுற்றித் திரியும் வாகனங்களின் சாரதிகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45ஆக அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் 23 பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டதாகவும் 249 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தில் மேற்கு கரை பகுதியின் ஹமாஸ் தலைமை நிர்வாக அதிகாரியான யாசின் ரஃபியாவும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேற்கு கரை பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முக்கிய பங்காற்றியவர் இவர் என தெரிவிக்கப்படுகிறது.
வடகொரியாவின் புதிய ஏவுகணை சோதனை தோல்வியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று விண்ணில் ஏவப்பட்ட ஏவுகணை வெடித்து சிதறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டின் வடமேற்கில் உள்ள டோங்சாங்ரி பகுதியில் இருந்து மஞ்சள் கடல் மீது நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை தென்பட்டதாக தென்கொரிய ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை மேம்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை சீனா, ஜப்பான், தென்கொரியா மீண்டும் உறுதிப்படுத்தி நேற்று உறுதிப்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் வடகொரியா ஏவுகணை பரிசோதனை மீண்டும் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். ஓமாகம கலவிவத்த சங்கபோ மாவட்டத்தின் மறுசீரமைப்பு பணிகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் தலைமையில் நேற்று ஆரம்பமாகின. 1500 கிலோமீட்டர் வீதியினை இந்த வருடத்தில் மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண பயிற்சி போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் கனடா 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியில் கனடா மற்றும் நேபாள அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய கனடா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 183 ஓட்டங்களை பெற்றது. 184 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய நேபாள அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மறந்து 120 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. சுற்றுத் தொடரின் இன்றைய பயிற்சி போட்டியில் இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோத உள்ளன. இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். மற்றொரு போட்டியில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளன. இதேவேளை சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பிராந்திய தொழில் சந்தை மற்றும் தொழில் பயிற்சி பட்டறை அரநாயக்க பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற உள்ளது. குறித்த வேலைத்திட்டம் இன்று காலை 8:30 அளவில் ஆரம்பமாகும் என்று அலுவலகத்தின் மனித மூலதன அபிவிருத்தி பிரிவு தெரிவித்துள்ளது. தனியார் துறை வேலைகள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைகள், ராணுவ வெற்றிடங்கள், சுயதொழிலுக்கான நேர்காணல் பரிந்துரைகள், அரச மற்றும் தனியார் துறை தொழில் பயிற்சி வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வு போன்ற சேவைகள் இங்கு வழங்கப்பட உள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. கடந்த காலங்களில் கணிசமான அளவு குறைவடைந்திருந்த மரக்கறிகளின் விலை தற்போது வேகமாக அதிகரித்து வருவதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதன்படி 1 கிலோ போஞ்சி 700 ரூபாவாகவும் 1 கிலோ கரிமிளகாய் 480 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டில் பயிரிடப்படும் ஏனைய மரக்கறிகளின் விலை 350 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக காற்றும் மழையும் தொடரலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், சப்ரகமோ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மேல் சப்ரகமோ மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, தென், மேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறு அறிவித்தல் வரை கடற்பரப்பில் மீன்பிடித்தல் மற்றும் கடற்பயணத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். பலத்த காற்று தொடர்பில் திணைக்களத்தினால் நேற்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு இன்றும் அமலில். நவீன விவசாயத்தை கிராமத்துக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறையாக உரிமைய காணி பத்திரங்கள் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கிராம அபிவிருத்திக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கொரிய மொழி தேர்வில் திருப்தியடைந்தவர்களுக்கு இன்று முதல் மருத்துவ பரிசோதனை. வடகொரியாவின் புதிய ஏவுகணை சோதனை தோல்வி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.